வணக்கம். செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி. ராகுகாலம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை நேரம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. நல்ல நேரம் என்கின்ற சுபகோரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சூரியன், ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, துலாமில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் புதன், சுக்கிரன், ராகு. மேஷ ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். 5 குடைவன் ராசியிலே உச்சம் பெற்று விட்டான். 5 குடைவன் உச்சம், பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி உச்சமடைந்திருக்கிறது. எனவே இது ஒரு நல்ல அருமையான நாள் இன்றைய நாள். அது மட்டுமல்ல, இந்த தமிழ் புத்தாண்டு மேஷத்திற்கு புதிய புதிய நன்மைகளை எல்லாம் செய்யும். புதுசா நல்லது நடக்கும். இந்த ஆண்டு உங்களுக்கு நிறைய நல்ல பலன்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு ஆண்டாக விளங்குகிறது. எனவே இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு நல்ல தருணம். மேஷராசியினருக்கெல்லாம் எனது இனிமையான தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். உங்களுடைய ராசிக்கு இப்பொழுது 12லே சுக்கிரன் உச்சம், ராசியிலே சூரியன் உச்சம். எனவே பல நன்மைகளெல்லாம் நடைபெறப் போகும் நல்ல வருடம் இன்றைய நாள். நல்ல நாள். ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். ராசி அதிபதி 11ல் உச்சம் பெற்று இருக்கிறது. இந்த தமிழ் புத்தாண்டு ரிஷபத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா ரிஷப ராசிக்கு நன்மை செய்யும் விதத்திலே சில கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. இந்த வருடத்தின் கடைசியில் தான் சனிப்பெயர்ச்சி. மாசி மாசம்தான் சனிப்பெயர்ச்சி. சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி 10 மாதம் கழிச்சு தான் சனிப்பெயர்ச்சி வரப்போகுது. 11வது மாதத்தில் 22ஆம் தேதி. ஆங்கில தேதி 6/3/2026. ஆங்கில தேதி 6/3, அதாவது மார்ச் 6, 6 மார்ச் 2026. அப்போ தான் சனிப்பெயர்ச்சி வருது. அதனால ரிஷப ராசிக்கு இந்த வருஷம் நல்லா இருக்கு. இந்த வருஷம் ஃபுல்லாகவே நல்லா இருக்கு. இன்றைய நாள் அற்புதமான நாள். இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கு. 6ல் சந்திரன், 12 குடைவன் 3ஆம் இடத்திலே நீச்சமடைந்ததால் வருமானம் அதிகமாக இருக்கும். ராசி அதிபதி 11ஆம் இடத்தில் உச்சமடைந்ததால் நன்மைகள் அதிகம். ராசி அதிபதியும் 11 குடைவனும் பரிவர்த்தனை பெற்றதால் நன்மைகள் அதிகம். எனவே இது ஒரு நல்ல நாள், நல்ல வருடம். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு. மிதுன ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. ராசியில் எதுவும் இல்லை. 2ஆம் இடத்தில் செவ்வாய், 4ஆம் இடத்தில் கேது, 5ஆம் இடத்தில் சந்திரன், 9ஆம் இடத்தில் சனி, 10ஆம் இடத்திலே புதன், சுக்கிரன், ராகு, 11ஆம் இடத்தில் சூரியன் உச்சம், 12ஆம் இடத்தில் குரு. இதுதான் மிதுனத்திற்கு கிரக அமைப்பு. 2ல் செவ்வாய், 4ல் கேது, 5ல் சந்திரன், 9ல் சனி, 10ல் புதன், சுக்கிரன், ராகு, 11ல் சூரியன், 12ல் குரு. எனவே இது மிதுன ராசிக்கு இந்த வருட ஆரம்ப கிரகம் ரொம்ப நல்லா இருக்கு. கிரக நிலவரம் வருட ஆரம்ப நேரத்தில் மிக சிறப்பாக இருக்கிறது. 11ஆம் இடத்திலே சூரியன் இருப்பதால் இந்த வருடம் நீங்கள் எது பண்ணாலும் அது வெற்றியாகும். தொட்டது வெற்றியாகும், எடுத்தது ஜெயிக்கும், நன்மைகள் நடைபெறும். மிதுன ராசி அன்பர்களின் வியாபாரம் சிறப்பாக நடைபெறும். உத்தியோகத்தில் இருந்தால் இப்போ பெரிய பதவியெல்லாம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ள மிதுன ராசியினருக்கெல்லாம் பதவி உயர்வு கிடைக்க போகிறது. இன்னும் ஒரு சில நாட்களுக்குள் 1 or 2 days வந்துடும். ஆர்டர், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துடும். பெரிய பதவி கிடைக்க போகிறது. பெரிய பதவி, உயர் பதவி கிடைக்கும். அந்தஸ்து உயரும். உங்கள்கிட்ட தோளில் கை போட்டு பேசுகிறவங்களாம் இப்போ எழுந்து நின்று சல்யூட் அடிப்பான். அந்த மாதிரி மாறப்போகுது உங்கள் ஆஃபீஸில் நிலைமை. எழுந்து நின்று சல்யூட் அடிக்கிற மாதிரி எல்லாரையும் பண்ணிடும். அப்படி ஒரு பவர்ஃபுல் போஸ்ட்டில் போய் நீங்கள் உட்கார போகிறீங்க. மிகச்சிறப்பான நல்ல செய்திகள் வரும். எனவே இந்த தமிழ் புத்தாண்டு மிதுனத்திற்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வருகின்ற ஒரு புத்தாண்டு. கடக ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். ராசி அதிபதி 4ஆம் இடத்திலே கேந்திரம் பெற்றிருக்கிறது. 4 குடைவன் 9ஆம் இடத்திலே உச்சமடைந்திருக்கிறது. 2 குடைவனும் உச்சம், 11 குடைவனும் உச்சம். இது ஒரு பெரிய யோகம். கடகத்துக்கு பார்த்தீங்கன்னா 2, 11 தனஸ்தானம், லாபஸ்தானம் ரெண்டுமே உச்சமா இருக்கு. தனஸ்தானம் 2ஆம் இடம், அதுக்கு அதிபதி சூரியன். சூரியன் இன்னிலேருந்து உச்சம் 1 மாதத்துக்கு.
ஸோ 2 குடையவன் தனஸ்தானாதிபதி உச்சம், 11 குடையவன் சுக்கிரன். அந்த 11 குடைய சுக்கிரனும் இப்போ மீனத்தில் உச்சமாக இருக்குது. ஒரே நேரத்தில் சூரியனும் உச்சம், சுக்கிரனும் உச்சம். 2 குடையவன் உச்சம், 11 குடையவன் உச்சம். இதோடைய பலன் என்னென்னா பணம் நிறைய வரும், நிறைய பணம் வரும், எல்லா இடத்துலேருந்து பணம் வரும். யார் யாரோ எப்பப்போ பழைய பாக்கியெல்லாம் கணக்கு பார்த்து உங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுப்பான். பசிச்சவன் பழங்கணக்கு பார்த்தானன்ற மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருப்பீங்க. நிறைய பண வரவு பல்வேறு இடங்களிலிருந்து ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ் உங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தில் அமைதி நிலவும். குடும்பத்தில் எல்லோரும் ஆரோக்கியமாக இருப்பார்கள். குடும்பத்தார் அனைவரும் ஒன்றாக இணைந்து உற்சாகமாக சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய பெரிய நல்ல விஷயங்கள்லாம் ஃபேமிலியில் நடக்கும். நல்ல விஷயம் நடக்கும். நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். எனவே இந்த கடகராசிக்கு இந்த வருஷமும் நல்லா இருக்கு. தமிழ் புத்தாண்டு, இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு இல்லையா, புது வருஷம், விசுவாவசுவ வருஷம்னு பேர். விசுவாவசுவ வருஷம், இந்த வருஷமும் நல்லா இருக்கு, இன்னைக்கு நாளும் நல்லா இருக்கு. சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். ராசி அதிபதி உச்சம் பெற்று விட்டது. இன்னும் 1 மாதத்துக்கு உங்களை யாரும் கையிலே பிடிக்க முடியாது, எங்கேயோ போயிடுவீங்க. உங்கள் லெவலே வேற லெவல். 1 மாதத்துக்கு என்னெல்லாம் பண்ணுமோ எல்லாம் பண்ணிடலாம். திட்டம் போட்டு ஒன்றுன்னா பண்ணுங்க, ஒரு நாள் கூட வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த சித்திரை மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு லக்கி மந்த்து. சித்திரை மாதத்தில் நீங்கள் எது பண்ணாலும் அது நடக்கும், வெற்றிகரமாக நடந்து முடியும். நீங்கள் எது செய்தாலும் நடக்கும் என்று சொல்வதை விட எது செய்தாலும் அது வெற்றிகரமாக நடந்து முடியும். எந்த காரணத்திற்காக செய்கிறீர்களோ அந்த காரணத்தை, அந்த இலக்கை நீங்கள் எட்டி பிடிப்பீர்கள். உங்களுடைய டார்கெட் என்ன, வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன், ஃபைனலாக என்ன வேணும் உங்களுக்கு, அது கிடைக்கும். அதனால் எது பண்ணாலும் அழகாக பிளான் பண்ணி பண்ணுங்கள். திட்டமிடுதல்ங்கிறது ரொம்ப முக்கியம். திட்டமிட்டு எந்த ஒரு செயலையும் நீங்கள் அழகாக செய்தால் அது நிச்சயமாக வெற்றி பெறும். நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இன்றைய நாள் நல்ல நாள். இந்த வருடம் நல்ல வருடம். இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு நன்மை செய்கின்ற நல்ல வருடமாக இருக்கும். கன்னி ராசிக்கு இன்றைய தினம் மிக மிக சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறக்கூடிய நல்ல நாள். ராசி அதிபதி 7ஆம் இடத்திலே நீச்சபங்க ராஜயோகம் பெற்றிருக்கிறது. ராசி அதிபதி புதன் 7ஆம் இடத்திலே நீச்சபங்க ராஜயோகம் பெற்றிருக்கிறது. மிக அற்புதமான கிரக அமைப்பு. செலவு ஆனால் நிறைய ஆகும், பார்த்துங்க. பெரிய பெரிய செலவெல்லாம் உங்கள்கிட்ட கொண்டு வந்து லிஸ்ட்டு கொடுப்பாங்க. இவ்வளோ நிலத்துக்கு பில்லு கொடுப்பாங்க, இவ்வளோ நிலம் பில்லு டோட்டல் போட்டு பார்த்தீங்கன்னா பயந்துருவீங்க, என்ன இவ்வளோ பெரிய பில்லாக இருக்குது அப்படின்னு. உங்களுக்கு இப்போ பணம் நிறைய வரும், ஆனால் செலவு நிறைய ஆகும். அதுதான் சுருக்கமான பலன். நிறைய வருமானம், நிறைய செலவு. ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் செலவாயிட்டே இருக்கும். எனவே இது ஒரு மிக மிக நல்ல நாள், நல்ல நேரம், நல்ல வருடம். விசுவாவசு வருஷம் கன்னிக்கு ரொம்ப நல்லா இருக்குது. கன்னி ராசியில் இன்னும் யாரெல்லாம் கல்யாணம் ஆகாமல் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிடும். குழந்தை பிறக்காதவங்களுக்கு குழந்தை பிறக்கும். வீடு வாங்கணும், வீடு இன்னும் கொஞ்சம் பெருசாக கட்டணும், மேல் தளம் போடணும் அப்படின்னா இப்போ பண்ணலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கெல்லாம் இப்போ சித்திரை பிறந்து ஆரம்பிச்சிருங்க. பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைகளெல்லாம் நீங்கள் கட்டிட வேலைகளை செய்யலாம், வீடு கட்டலாம், வீட்டை புதுப்பிக்கலாம், எல்லாமே இப்பொழுது நடைபெறும். துலா ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி 6ஆம் இடத்திலே உச்சமடைந்திருக்கிறது. 11 கூடிய லாபாதிபதி 7ஆம் இடத்திலே உச்சம். லாபஸ்தானாதிபதி உச்சம் மிக அற்புதமான நிலையிலே அது இருக்கிறது. எனவே நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். ராசி அதிபதி உச்சம், 11 குடையவன் உச்சம். எனவே நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மாணவர்கள் மிக சிறப்பாக படித்து மேல் படிப்பிற்கு வாய்ப்பு பெறுவார்கள். திருமண வயதில் உள்ள துலா ராசியினருக்கெல்லாம் திருமணம் இப்பொழுது நிச்சயமாகும். சுவாதி நட்சத்திரத்தில் வருஷம் ஆரம்பிக்குது. சுவாதி நட்சத்திரத்தில் உங்கள் வீட்டில் பெண் இருந்தால் நீங்கள் உத்திரம், உத்திராடம், பரணி, கார்த்திகை, மேஷ ராசி பையனாக பாருங்கள். ஏன்னா துலாமும் மேஷமும் இட் வில் கோ அலாங் வெரி வெல். சமசப்தமும் ரெண்டும் சேர்த்து விட்டாச்சுன்னா அது மாட்டில் அவங்க ஒரு 50வது திருமண நாள்லாம் கொண்டாடுவாங்க. 50வது வெட்டிங் டே கொண்டாடணுன்னா அப்போ அந்த மாதிரி நல்ல மேட்சிங் இருக்கணும். புனர்பூசம், ஹஸ்தம், ரேவதி பெண்ணுக்கு உத்திராடம் பையன், சுவாதி பெண்ணுக்கு பரணி பையன், இந்த மாதிரிலாம் பேரெல்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். அவங்களாம் அது மாட்டம் போயிட்டே இருக்கும் லைஃப். பேரன் பேத்தியெல்லாம், பேரம் பேத்தி கல்யாணம்லாம் பார்ப்பாங்க அவங்க. இப்போ கல்யாணம் வரப்போகுது உங்களுக்கு. திருமணமாகாத துலா ராசிக்கெல்லாம் இப்போ கல்யாணம் வரும். திருமணம்
தேதி முடிவு செய்யப்படும். அதனால தான் இதை சொல்கிறேன். இந்த சமசப்தமம் 10 பொருத்தம் இதெல்லாம் ரொம்ப ரேர். சுவாதி பரணியெல்லாம் சமசப்தமம் தான் ஒழிய 10 பொருத்தம் கிடையாது, 8 பொருத்தம் தான். ஆனால் நல்லாயிருக்கும். சுவாதி கிருத்திகை, சுவாதி பரணி இது எல்லாமே நல்லாயிருக்கும் லைஃப். அதே மாதிரி பெஸ்ட்டு மேட்சிங் வந்து ஹஸ்தம் பெண்ணுக்கு புனர்பூசம் பையன் 10 பொருத்தம். ரேவதி பெண்ணுக்கு உத்திராடம் அதுவும் 10 பொருத்தம். இந்த மாதிரி வந்து சில நட்சத்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களாம் வந்து வயசான தம்பதிகள்லாம் கேட்டால் அவங்க அதான் சொல்லுவாங்க, உங்களுக்கு என்ன நட்சத்திரம் என்ன ஜாதகம் அப்படின்னு கேட்டோன்னா ஏதோ கட்டங்களில் நல்லா இருக்கும். பட் அந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம்னு வந்துருச்சுன்னா அது அவ்வளோதான், அது லைஃப் லாங் அப்படியே ஓட்டுவாங்க. நீண்ட காலம் குடும்பம் நடத்தியிருக்கிற வயசான தம்பதிகளெல்லாம் பார்த்தா இந்த மாதிரிலாம் வருவாங்க. அதனால் இப்போ திருமணத்திற்கு வாய்ப்பு வந்து விட்டது. சுவாதி நட்சத்திர பெண்களுக்கெல்லாம் திருமணம் நடைபெற போகுது. இன்றைக்கி சுவாதியில் தான் இந்த வருஷமே ஆரம்பிக்குது. அதனால் இப்போ கல்யாணம் ஆகிடும். விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். 5ஆம் இடத்திலே சுக்கிரன் தொடர்ந்து உச்சத்திலேயே இருக்கிறது. 7ஆம் இடத்திலே குரு இருக்கிறது. 9ஆம் இடத்திலே ராசி அதிபதி நீச்சமடைந்திருக்கிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்து முடிப்பீர்கள். அலுவலகத்திலே உங்களுக்கு பதவி உயர்வு கொடுப்பார்கள். இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்குது. விருச்சிகத்துக்கு இந்த வருஷம் வந்து கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும், குழந்தை பிறக்காதவங்களுக்கு குழந்தை பிறக்கும், வீடு வாங்கினா வாங்கலாம், புதிதாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இந்த வருடத்தில் ஏற்படும். இதுவரைக்கும் சொந்த வாகனம் இல்லை, பேருந்துகளிலும் ரயில்களிலும் பயணம் செய்து கொண்டிருந்தவர்களெல்லாம் இப்போ சொந்தமாக தனக்கென ஒரு வண்டி வச்சுட்டு அதில் வந்து பந்தாவாக இறங்குவாங்க. வண்டி வாகன யோகம் இப்பொழுது ஏற்படும். இந்த புத்தாண்டில் பலன் முக்கியமாக விருச்சிகத்துக்கு வண்டி வாகன யோகம் சிறப்பாக இருக்கும். பழைய வண்டி எதாக இருந்ததுன்னா அதை கொடுத்துட்டு புதுசாக ஒன்று வாங்கிடுவீங்க, லேட்டஸ்ட் மாடலில் வண்டி வாங்கிடுவீங்க. எனவே இது ஒரு நல்ல வருடம், நல்ல மாதம், நல்ல நாள். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். 9 குடையவன் 5ஆம் இடத்திலே உச்சமடைந்ததால் யோகம். பாக்யாதிபதி சூரியன் 5ஆம் இடத்திலே உச்சம், மிகப்பெரிய நன்மை. பெரிய பெரிய பதவிகளெல்லாம் கிடைக்கும். ரொம்ப வருஷமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டியதை உங்கள் அலுவலகத்தில் கொடுக்காமல் இருந்தால் இப்பொழுது கொடுத்து விடுவார்கள். கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, சம்பள உயர்வு, கௌரவங்கள் எல்லாமே இப்போ கிடைக்கும். உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கணுமோ, எதுக்கெல்லாம் நீங்கள் தகுதியானவரோ அது எல்லாம் இப்போது கிடைக்கும். அலுவலகத்தில் பெரிய பொறுப்புகளை உங்களிடம் ஒப்படைப்பார்கள். அலுவலக பணிகளை வெகு சிறப்பாக செய்கிறீர்கள் என்று பாராட்டு சான்றிதழ் வேறு கொடுப்பாங்க. எல்லா இடங்களிலும் நன்மைகள் நடைபெறும். உங்கள் வீடு சந்தோஷமாக இருக்கும், ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். அலுவலகத்திலும் நல்ல செய்தி வந்து சேரும். மகர ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். இந்த வருடம் நல்ல வருடம். மகர ராசிக்கு இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்குது. வருடம் முழுவதும் 11 மாதத்துக்கு 2ல் தான் சனி இருக்குது, 3ல் இல்லை. ராசி அதிபதி 2ஆம் இடத்தில் ஆட்சி. இதே தான் கண்டினியூ ஆகுது இந்த வருஷம் ஃபுல்லாக. குரு 5லேருந்து 6க்கு போகுது இந்த வருஷம். இந்த வருஷம் வந்து ராகு கேது பயிற்சி இருக்குது, குரு பயிற்சி இருக்குது, சனி பயிற்சி இருக்குது. ராகு கேது பயிற்சி இன்னும் 12 டேஸில் வருது. சித்திரை 13 ராகு கேது பயிற்சி, மே 11 குரு பயிற்சி. அடுத்த வருஷம் மார்ச் மாதம் தான் சனி பயிற்சி. அடுத்த வருஷம்னா இங்கிலீஷ் வருஷப்படி அடுத்த வருஷம். தமிழ் ஆண்டு இதே தான். விசுவாவசுவ வருஷம் மாசி மாதம் 22ஆம் தேதி. ஆங்கில தேதி 6/3/2026. அதனால் உங்கள் ராசி அதிபதிங்கிறதுனால அது எப்போ பெயர்ச்சி ஆகுதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதனால் இப்போ வந்து பெயர்ச்சிலாம் எதுவும் இல்லை, நல்லா இருக்குது. இந்த வருஷம் நல்லா இருக்கும். இந்த புது வருஷம் விசுவாவசுவ வருஷம் வந்து மகரத்திற்கு நன்றாக இருக்கிறது. மகர ராசி அன்பர்கள் இன்றைக்கு நன்றாக இருப்பார்கள். இன்றைய நாள் நன்றாக இருக்கிறது. இந்த வருடமும் புது வருடமும் உங்களுக்கு நன்றாக இருக்கிறது. கும்ப ராசிக்கு இன்றைய தினம் மிகச் சிறப்பான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். 7 குடையவன் உச்சமடைந்ததால் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு யோகம். 7 குடையவன் உச்சமடைந்ததால் வாழ்க்கை துணைக்கு யோகம். நீங்கள் ஆணாக இருந்தால் உங்கள் மனைவிக்கு அதிர்ஷ்டம், நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்கள் கணவருக்கு அதிர்ஷ்டம். ஏன்னா சுக்கிரனும் உச்சமாக இருக்குது, 7 குடையவனும் உச்சம். 7 குடையவன்கிறது உங்களுடைய ஸ்பௌஸ். 7ஆம் இடம்தான் புகழை குறிக்கும், புகழ் கிடைக்கும். 7ஆம் இடம்ங்கிறது வெறும் கணவர் அல்லது மனைவி மட்டுமல்ல, ஒரு மனிதனுடைய புகழ், அவனுடைய சோஷியல் ஸ்டேட்டஸ், சமூக அந்தஸ்து,
இந்த சமுதாயத்திலே அவனுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு மரியாதை என்ன, அந்த சோஷியல் ஸ்டேட்டஸ், புகழ், இதை பற்றி பேசுவது 7ஆம் இடம் தான். அதனால் இப்போ 7 உச்சம்னா அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் ஃபேமஸ் ஆக போகிறீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு புகழ் கிடைக்கும். புகழ் கிடைக்கும்னா அப்போ என்ன பண்ணணும்? ஏதோ சாதனை பண்ணியிருக்கணும், அப்போ தான் புகழ் கிடைக்கும். சும்மா புகழ் கிடைக்குமா? சும்மா எப்படி புகழ் கிடைக்கும்? ஏதோ சாதனை பண்ணால் தான் புகழ் கிடைக்கும். அப்போ ஏதோ சாதனை பண்ண போகிறீங்க, உங்களுக்கு புகழ் கிடைக்க போகிறது. உங்களுடைய பெயரை எல்லோரும் தெரிந்து கொள்வார்கள். உங்களுடைய சாதனைகளை பற்றி எல்லோரும் சிலாகித்து பேசுவார்கள். எனவே இது உங்களுக்கு ஒரு நல்ல நேரம். இந்த வருடம் நல்ல வருடம். இந்த கும்பராசியில் உள்ளவர்கள் இந்த தமிழ் புத்தாண்டிலே பிரபலம் அடைவார்கள். நீங்கள் தான் மெயின் பேசும் பொருளாக இருப்பீர்கள். உங்களை பற்றி எல்லோரும் புகழ்ந்து பேசுவார்கள். பேசும் பொருளாகனாக்கா அது எப்படி வேணா இருக்கலாம் பேச்சு, அப்படி இல்லை. புகழ்ந்து பேசும் அளவிற்கு உங்களுக்கு புகழ் கிடைக்கக்கூடிய நல்ல ஆண்டு. மீன ராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. இன்னைக்கு நாளைக்கு 2 நாள் சந்திராஷ்டமம் இருக்கு. ஆனால் வருடம் ரொம்ப நல்லா இருக்குங்க. விசுவாவசுவ வருஷம் மீன ராசிக்கு ஓஹோடு இருக்கு. 3ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் இருக்கிற குரு மே 11 பேர்ச்சியாகி 4ஆம் இடம் போய் கேந்திரம் வாங்குறதால் யோகம். கேந்திரம் வாங்கி கூட 1 வருஷம் ஃபுல்லாக அங்கே இல்லை மிதுனத்தில் குரு. நடுவில் அப்படி கடகத்தில் போய் எட்டி பார்த்துட்டு வர்றாரு ஒரு 2 மாதம். அப்போ உச்சமாயிடும். 5ல் குரு உச்சம். அதிசார கதியிலே குரு உச்சமாக போகிறார் இந்த வருடத்தில். அது ஒரு முக்கியமான பலன். விசுவாவசுவ வருஷத்தில் என்ன முக்கியமான கிரக நிலவரம் அப்படின்னா, மே 11 இப்போ குரு பேர்ச்சிங்க. பேர்ச்சின்னா எங்கே போகிறாரு? ரிஷபத்திலேருந்து மிதுனம். மிதுனத்தில் போய் அங்கே எவ்வளோ நாள் இருப்பார்? யூஸ்வலாக குரு எவ்வளோ நாள் இருப்பார்? 1 இயர் இருக்கணும். 12 மாதமும் 21 நாட்கள் அல்லது 27 நாட்கள் இருப்பார் வழக்கமாக. ஆனால் இந்த முறை என்ன பண்ணுறாரு? குரு பகவான் 4ஆம் இடமான மிதுனத்திற்கு செல்லுகிறார். மீனராசிக்கு 4ஆம் இடம். 4ஆம் இடமான மிதுனத்திற்கு போயிட்டு அங்கேருந்து என்ன பண்ணுறாரு? அதிசார கதியிலே கடகராசிக்கு போயிட்டு 2 மாதம் கழிச்சு மறுபடியும் விடுறாரு. அந்த பீரியட் ரொம்ப நல்லா இருக்கும். அதிசாரத்தில் உச்சமடையும் குரு. நிறைய ராசிகளுக்கு அது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அதிசாரத்திலே குரு உச்சமடைய போகிறார் இந்த தமிழ் புத்தாண்டிலே. அதனால் நல்லா இருக்கும். மீனராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கும். எனவே இந்த தமிழ் புத்தாண்டு மீனராசிக்கு நன்றாக இருக்கும். இன்றைய தினம் நன்றாக இருக்கிறது. இன்றைக்கி எல்லாரும் பார்த்துருப்பீங்க, திரிசூலம் கோவிலை பற்றிய ஒரு குறும்படத்தை பார்த்துருப்பீர்கள். அதை ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் வெளியூரில் இருக்கிறவங்களாக இருந்தால் சென்னைக்கு வரும்போது ஒன்றும் இல்லைங்க, ஏர்போர்ட்டுக்கு எதிராக 1 கிலோமீட்டர் உள்ளே போகணும் சார். ரயில்வே லெவல் கிராசிங்கை தாண்டி உள்ளே போகணும். ஏர்போர்ட்லேருந்து 1 கிலோமீட்டர் ஏர்போர்ட்டுக்கு எதிர அந்த சின்ன குன்று மலை இருக்கும். அதுக்கு பேக் சைடு மலை மேலெலாம் ஏற வேண்டாம், ரோடு இருக்குது, நடந்தே போகலாம். திரிசூலம் ரயில்வே ஸ்டேஷனில் எலக்ட்ரிக் ட்ரெயினில் இறங்கிட்டு அங்கேருந்து பை வாக் போகலாம். இல்லை அங்கேருந்து ஆட்டோ கிடைக்கும், ஆட்டோ வச்சுட்டு போங்க. திரிசூலநாதர் சிவபெருமான் 4 மலைகளுக்கு நடுவிலே வீற்றிருக்கிறார். 4 மலைகளும் 4 வேதங்களாக எழுந்தருளி இருக்கின்றன. பிரம்மபுரீஸ்வரராக அங்கே காட்சியளிக்கிறார். பிரம்மா பூஜை செய்த இடம். பிரம்மாவால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவன். சோழர் காலத்தில் கட்டப்பட்ட 1150 ஆண்டு அல்லது 1200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சிவன் கோவில். கஜபிருஷ்ட விமானம். கஜபிருஷ்ட விமானம் அப்படின்னா பின்பக்கம் அப்படி வளைவா வரும். யானை படுத்திருந்தா பின்னாலேன்னு பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் தான் கஜபிருஷ்ட விமானம். தூங்கானை மாடம் என்று சொல்வார்கள். அந்த தூங்கானை மாடத்திலே வீற்று நமக்கு அருள்பாலிக்கின்ற திரிசூலநாதர் என்னும் பிரம்மபுரீஸ்வரரை சேவிக்க அனைவரும் வாருங்கள் செல்வோம் திரிசூலத்திற்கு. இந்த தமிழ் புத்தாண்டை கொண்டாட எல்லாரும் அங்கே வாங்க. இல்லை புத்தாண்டு அன்றைக்கி வர முடியலன்னா ஏதோ ஒரு பிரதோஷத்துக்கு வாங்க. பிரதோஷம் அங்கே ரொம்ப சிறப்பாக பூஜை நடைபெறுகிறது. வெள்ளிக்கிழமை நல்ல அலங்காரம் பண்ணி அம்பாளை நல்லா தரிசனம் பண்ணலாம். திரிபுர சுந்தரி சென்னையில் 3 டைரக்ஷனில் திரிபுர சுந்தரி. திருவொற்றியூர் திரிபுர சுந்தரி. அந்த திரிபுர சுந்தரி தான் இப்போ வடிவுடை அம்மன் என்னும் தமிழ் பெயரிலே அழைக்கிறோம். திரிபுர சுந்தரி தான் அந்த அம்பாளுடைய ஒரிஜினல் பேர். திருவையாறுலேருந்து தியாகராஜ சுவாமிகள் திருவொற்றியூரில் தங்கியிருந்தார். சென்னைக்கு வந்தார். திருவையாறு தியாகராஜ சுவாமிகள்லாம் எல்லாருக்கும் தெரியும். அவர் எப்போதும் பாட்டு பாடிட்டு இருப்பார், ராமபக்தர்னு. திருவையாறில் எல்லாரும் சேர்ந்து பாட்டு பாடுவாங்களே, ஜனவரி மாதத்தில் அவருக்கு ஆராதனை வருமே, அந்த தியாகராஜர் தான். சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவர். சத்குரு ஸ்ரீ தியாக பிரம்மம் தியாகராஜ சுவாமி தியாகராஜர். அவர் சென்னைக்கு வந்தார். திருவொற்றியூரில் தங்கியிருந்தார். அப்போ 5 பாட்டு பாடியிருக்கார். அதில் திரிபுர சுந்தரி தான் ஒரு பாட்டுலேயும் அவர் பாடுறார்.
தாரிணி திரிபுர சுந்தரி திரிபுர சுந்தரி தாரிணி தெலுசோகொண்டி திரிபுர சுந்தரிணி தெலுசுகொண்டி. தாரிணி தெலுசுகொண்டி அப்படின்னு பாடுறாரு திரிபுர சுந்தரி. தாரிணி தெலுசுகொண்டி. தாரினா வழி, எனக்கு வழிகாட்டுமா, வழி தெரியல, நல்ல கதிக்கு போகணும், உன்னை அடைய வேண்டும், மோட்சத்திற்கு போக வேண்டும், அதற்கு நான் எப்படி போக வேண்டும், அதற்கு நீ வழிகாட்டு, எனக்கு நீதான் வழிகாட்ட வேண்டும், தாரி நீ தெலுசுகொண்டி அப்படின்னு திருவத்தியூரில் திரிபுர சுந்தரிக்கு அவர் பாடுறார். அதில் திரிபுர சுந்தரின்னு தான் வரும். அதே மாதிரி திருவான்மையூரில் ஒரு திரிபுர சுந்தரி. சென்னைக்கு பாருங்க, வடக்க திருவத்தியூர், தெற்க திருவான்மையூர், அதுக்கப்புறம் இங்கே திரிசூலம், தாம்பரம் போகிற வழியில் திரிசூலம், திருவான்மையூர், திருவத்தியூர். அது 3 மேப்பில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி வரும், முக்கோண வடிவில் வரும். திரிசூலத்தில் திரிபுர சுந்தரி, திருவான்மையூரில் திரிபுர சுந்தரி, திருவொற்றியூரில் திரிபுர சுந்தரி. 3 திரிபுர சுந்தரி சேர்ந்து சென்னை நகரை காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள். சென்னை நகருக்கு அரணாக பாதுகாப்பாக 3 திரிபுர சுந்தரி, திரிசூலம், திருவொற்றியூர், திருவான்மையூர். இந்த 3ஐயும் ஒரே நாளில் தரிசனம் பண்ணால் ரொம்ப நல்லது. 3 திரிபுர சுந்தரி ஒரே நாளில் தரிசனம் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும், நீங்கள் என்ன வேண்டினாலும் அது நடக்கும். காலையில் கிளம்பிடணும், காலையில் ஒரு திரிபுர சுந்தரி திரிசூலத்தில் பார்த்துட்டு போயிடுங்க. அதுக்கப்புறம் மத்தியானம் 12 மணிக்குள்ளே திருவான்மையூர் போயிட்டீங்கன்னா அங்கே 2வது திரிபுர சுந்தரி பார்த்துடலாம். அதுக்கப்புறம் லஞ்சு கிஞ்செல்லாம் சாப்பிட்டு சாயந்தரம் 4 மணிக்கு திருவொற்றியூர் போய் அந்த திரிபுர சுந்தரி வடிவுடையம்மனை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இல்லை அங்கே ஆரம்பிங்க, வடிவுடையம்மனை முதல்ல பார்த்துட்டு அப்புறமா திருவான்மையூர் போயிட்டு அப்புறம் திரிசூலம் வரலாம். இல்லை திரிசூலம், திருவான்மையூர், திருவொற்றியூர் அப்படி போகலாம். ஒரே நாளில் 3 திரிபுர சுந்தரி தரிசனம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேட்ட வரம் கிடைக்கும். வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில்